Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா friends, இந்த Antidrop Sports Earphones-ஓட full review தான் நாம பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட பிரைமரி ஹெட்போனா கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதோட யூசேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா friends ரொம்பவே சூப்பரா இருக்கு and sound எல்லாமே வந்து ரொம்பவே பக்காவா இருக்கு அப்படினு தான் சொல்லணும். சோ இதோட full review-ஓட சேர்த்து என்னோட thoughts and இது பத்தின என்னோட opinions எல்லாம் என்னென்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நாம பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா இப்பவே கீழ இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி நான் போடக்கூடிய ஒரு வீடியோவையும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். முதலாவது இதோட டிசைன் பற்றி நான் பார்த்துடலாம். ஸோ இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம வேர் பண்ணியிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க இதை பார்க்கும்போது உண்மையிலுமே ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். முக்கியமாக அந்த ஏர்ஃபோன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் ஒரு ஷைனிங்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. மொத்தத்தில் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூனிக்கான ஒரு ஏர்ஃபோனாக தான் இருக்குது. அடுத்தது இதோட கேபிள் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது ஒரு கேபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்பவே யூனிக்காக வந்துருக்கு. அண்ட் இது வந்து இழுப்பட்டா கூட பிய்யாத அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சொல்ல போனால் இது வந்து ஒரு கேபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு அந்தளவு சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர்ஃபோனோட ஹைலைட் பாயிண்ட், அதாவது இது வந்து ஒரு ஆன்டி ட்ராப் ஏர்ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர்ஃபோன் வந்து மற்ற ஏர்ஃபோன்ஸ் மாதிரி சும்மா நம்ம காதிலேருந்து கீழே விழுகாது. ஸோ அதுக்கு வந்து அந்த லாக் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்மளோட காதில் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தான் அசைஞ்சோம் ஆட்டினோம் இழுத்தோம் அப்படின்னாலும் கூட இது வந்து காதிலேருந்து கீழே விழுகாது. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இழுத்தாலும் கூட அது வந்து ரொம்பவே குயிக்காக வந்து நம்மளோட காதிலேருந்து ட்ராப் ஆகாது. ஸோ இது மாதிரி நம்ம ஆட்டினோம் அப்படின்னாலும் கூட அது வந்து காதில் ட்ராப் ஆகுது. இது வந்து ஜிம்க்கு போகிறவங்க அண்ட் ஜாகிங் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஏர்ஃபோனாக இருக்கும். அடுத்தது அது ஒரு சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உண்மையிலுமே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு சவுண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். வெளியில் இருக்கிற எந்த விதமான ஒரு நாய்ஸ் அண்ட் வாய்ஸுமே வந்து கேட்க மாட்டேங்குது. ஸோ இது நம்மளோட ஏர்ஃபோனில் நம்ம என்ன சாங்கோ அப்படின்னா என்ன வாய்ஸ் கேட்குறோமோ அது மட்டும் தான் இருக்குது. பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கட்டாயமாக வந்து இந்த ஏர்ஃபோனை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இது வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சவுண்ட் வந்து ரொம்பவே ஒரு டீசெண்டான சவுண்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஏர்ஃபோனை நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் அண்ட் பையிங் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயமாக ஒரு லைக் கொடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் போகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். ஸோ மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.